ஃபாஸ்ட்டாக நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு சண்டே சர்வீஸ் லாஸ்ட். இன்னும் புதன்கிழமை சர்வீஸ் முடிச்சுட்டு நீங்கள் கிளம்புறீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் நீங்கள் சொன்னீங்க புதன்கிழமை சர்வீஸ் முடிச்சுட்டு கிளம்புறேன். ஓகே, நல்ல விஷயங்கள். போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ணுறாங்க. சரியா? சரி. சபை மக்கள் நீங்கள் பார்க்காம இருக்க அது விஷயம் வேறு. இது ஆக்சுவலி அவருக்கு தெரியணும். அவங்க சம்மந்தப்பட்டவங்க கட்டாயம் போய் பார்த்துட்டு சொல்லுவாங்க. சரியா? சரி. 2 விஷயங்கள் சார். நான் மெசேஜ் நீங்கள் கொடுத்தீங்க, நல்ல மெசேஜ் சார். ஆக்சுவலி ஏணி இருந்தால் மேலே படி ஏறித்தான் உயரத்துக்கு போகணுங்கிறது கரெக்டான கான்செப்ட் சார். உண்மை எனக்கு சந்தோஷமாக இருந்தது. கடைசி நாள் நீங்கள் ஒரு நல்ல ஒரு மெசேஜை கொடுத்தீங்க, சந்தோஷமான விஷயம். இதை நீங்கள் யாருக்கு கொடுக்கணும் தெரியுமா சார்? உங்களை நம்பி இவ்வளோ தூரம் உங்கள் கூட இருக்க 2 பேர் எப்படி நீங்கள் ஒரு மாதிரி ஆக்கிட்டு போகிறதில்ல சார். சார், இந்த தோட்டவாரம் திருச்சபையில் ஏணியில் படியில் ஏறாமல் டைரெக்டாக மேலே ஏறணும் 2 பேர் தான். அது நீங்கள் தான் பறக்க வச்சு மேலே எண்ணில் வச்சுருக்கீங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? சண்டே கிளாஸில் எலெக்ஷனே நடத்தாமல் 2 பேரை பொறுப்பில் எடுத்தீங்க. அதனப்போ எலெக்ஷனுங்கிற ஏணியில் அவங்க ஏறி இருக்கணும் இல்லையா? ஏன் ஏறாமல் பறக்க தானே வச்சுருக்கீங்க. நீங்கள் தானே பறக்க வச்சிங்க. பாவம் சார். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க கூட இருங்க. ஏன் நீங்கள் அவங்கள இவ்வளோ முட்டாள்தனமாக ட்ரீட் பண்ணுறீங்க சார்? உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டா இவ்வளோ ஹார்டாக நீங்கள் மெசேஜ் கொடுக்குறது என்ன சொல்கிறது சார்? அவங்க என்ன நினைப்பாங்க சார்? தோட்டவாரத்தை பொறுத்தவரைக்கும் அவங்க 2 பேர் தான் சார் ஏணியில் ஏறாமல் பறந்து போய் பொறுப்பில் உட்காந்தவங்க. பறக்க வச்சது நீங்கள். பாவம் இல்லை சார். இப்படியெல்லாம் போட்டு அவங்கள ஒரு மாதிரி ஆக்காதீங்க சார். நீங்கள் போயிருங்க. அவங்களுக்கு மனசு எவ்வளோ சங்கடப்படும். ஐயோ கடவுளே, இப்படி சர்ச்சில் வச்சு எங்களை இப்படி திட்டுறாரு, அவர் தான் எங்களை பறக்க வச்சார், ஏணி இருந்தப்புறம் ஏணியில் ஏறண்டா நீங்கள் பறந்து வாருங்க, பொறுப்பு எடுங்கன்னு சொன்னார்னு சொல்லிட்டு சங்கடப்படுவாங்களே சார். பாவம் சார். சரி, அது உங்கள் ஆளுங்க என்னவோ பண்ணிட்டு போங்க. அவங்களுக்கு சகஜமாக இருக்கும். பாஸ்டர் தானே சொல்லிட்டு அசால்ட்டாக விடுவாங்களா இருக்கும். பட் எனக்கு அது சங்கடமாக இருக்குது சார். அவங்களை திட்டினது பயங்கர சங்கடம். உங்களுக்கு வேண்டி இவ்வளோ தூரம் தலை கீழாக நின்று வேலை பார்க்குறாங்க. அப்படி உள்ளவங்க நீங்கள் இவ்வளோ மோசமாக அதுவும் மெசேஜில் பேசுகிறது சரி, அது உங்களாச்சு, உங்கள் மெசேஜ் ஆச்சு, அவங்களாச்சு. சரியா? அதனால் ஏணியில் ஏறாமல் யார் பறந்து போய் அவங்களுக்கு அரியணையில் உட்கார்ந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் எக்ஸ்பிளேஷன் சொன்னீங்க. அப்படி ஏறி உட்காரது ரொம்ப நாள் நிலைக்காதுன்னு சொன்னீங்க. அப்படி தானே? படி ஏறி போனாலும் நிலைக்குன்னு சொன்னீங்க. அது நிலைக்காதது அவங்க கையிலையும் கடவுள் கையில் தான் இருக்குது. நாங்கள் அதை பற்றி எதுவும் சொல்ல போகிறதில்ல. சரியா? சரி. 2வது, நீங்கள் சொன்னீங்க நீங்கள் வரும்போது 35,000 என்ன தான் பேலன்ஸ் இருந்தது, இப்போ 18 லட்சம் இருக்கா? உங்களுக்கு உண்மையிலே அறிவில்லையா சார்? நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். நீங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடி சர்ச் பில்டிங் வேலை முடிஞ்சு சார். பில்டிங் வேலை முடியும் போது லட்சக்கணக்கில் வச்சுட்டா இருப்பாங்க. இங்கே பில்டிங் வேலை பார்க்குறேன்னு என்ன நினச்சிங்க? ஒரு சர்ச்சை நீங்கள் வரும்போது ஒரு சர்ச் டெடிக்கேஷன் முடிச்சு வச்சுருக்கோம். 35,000 இருக்க பெரிய காரியம் சார். அதில் மாறு தட்டுறீங்க. நான் 35,000 இப்போ 18 லட்ச ரூபா வச்சுருக்கேன். இந்த 18 லட்ச ரூபா ஏது சார்? நீங்கள் ஒரு பிளாட் வாங்குறேன்னு சொல்லி ஏமாத்தினது தானே? அந்த காணிக்கை தானே அது? ஏன் பிளாட் வாங்கலை? உண்மையிலே சுத்தமாக உங்களுக்கு மண்டையில் மசாலாங்கிறது இல்லையா? ஒரு 35,000 இருக்குன்னா ஒரு பெரிய ஒரு பணியை முடிச்சிருக்கோம், அவ்வளோதான் இருக்கும். அதில் நீங்கள் ஐயோ நான் வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்களா? அர்த்தம் இல்லை சார். இது அர்த்தம் இல்லாத பேச்சு சார். அது எத்தனையோ ஃபாஸ்டர்ஸை பார்த்துருக்கோம். இதான் அவங்க ஊழியம். எத்தனை குடும்பத்தை பிரித்து வச்சுருக்கீங்க நீங்கள்? தோட்டவாரத்தில் மாறி மாறி பேச முடியாமல் எத்தனை பேர் ஆக்கி வச்சுருக்கீங்க? அது உங்கள் ஊழியத்தில் பங்கு தான் சார். இது என்ன கணக்கில் சேர்க்குறது? அங்கே என்னென்ன பெஞ்சு செஞ்சு போட்டேன்னு மாற தட்டுறீங்க. அது எங்களுக்கு தெரியும் சார். அதுக்கு தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு சர்ச்சு நல்லதுக்காகல, நீங்கள் செஞ்சேன்னு காட்டணும். நான் எப்போன்னு சொல்லேன், பெஞ்சு செஞ்சு போட்டு நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எதுக்கு நான் செஞ்சேன்னு இது பண்ணுறீங்க?
நீங்கள் உங்கள் பணத்தில் செஞ்சீங்க சார். அறிவிப்பு கொடுத்தா தோட்டம் சர்ச்சில் வரும் சார். எப்போ வரும்னா ஒன்றா வச்சுருக்கோம். நீங்கள் பாதி வேறுகிட்ட கேட்பீங்க, உங்களுக்கு தோணுனவங்கள்ட்ட கேட்பாங்க. அப்படி தானே? என்ன அர்த்தம் சார்? நீங்கள் இப்படி அங்கே நின்றுட்டு சர்வீஸில் என்னமோ சொன்னீங்களே, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இத்தனை வருஷம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வயசு கூட இல்லாதவங்க எல்லாம் பேசுகிறான்னா சார்? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸோ வயசுக்கோ அர்த்தம் இல்லை சார். தப்புன்னு சொல்கிறது ஆம்பளை, புரியுதா? தப்பு இல்லைன்னு சொல்கிறவன் அது வேற மாதிரி. தப்புன்னு சொல்கிறேன் யாராக இருந்தாலும் தப்பை சுட்டி காட்டுறவன் ஆம்பளை. இங்கே செஞ்ச தப்பை தான் நான் காட்டுறோம். 2 விஷயம் தானே சொன்னீங்க, வேறு எந்த இதுவுமே இல்லையா உங்களுக்கு? 3 வருஷம் இருந்தேன்னு சொல்கிறீங்க இல்லையா? 3 வருஷம் உங்கள் ஊழியத்தில் வேறு என்ன பண்ணீங்க? 18 லட்ச ரூபா இருக்குங்க அக்கௌண்ட்டில், அப்படி தானே? சர்ச் அக்கௌண்ட்டில் இருக்குது, அப்படி தானே? இந்த கேம்பஸை கிளியர் பண்ணியிருக்கலாமே, ஏன் பண்ணலை? உங்கள் வீம்பு. 18 லட்ச ரூபா இருக்குது. நாங்கள் எந்தத்துக்கு வச்சு என்ன பண்ண போகிறீங்க? மாதந்தோறும் வட்டி வச்சுட்டு அதை வச்சு சாப்பிட போகிறீங்களா? இல்லைல்ல, அதை 18 லட்ச ரூபா இருக்குது இல்லையா, ஒரு கமிட்டியை கூட்டி இப்படி நம்ம அமௌண்ட் இருக்குது இதை செய்வோன்னு செஞ்சுருக்கலாமே. அப்போ எங்கே போச்சு எங்கள் அறிவு? நீங்கள் நான் என்கிற அகம்பாவத்தை வச்சு தோட்ட வார்த்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்குனீங்க. அது மட்டும்தான் உங்கள் அந்த 3 வருஷ ஊழியத்தில் நீங்கள் செஞ்ச மகா பெரிய, என்ன சொல்லுறது, மோசமான செயல்னோட சொல்ல முடியாது. உங்கள் இதில் சொல்லும்போது நீங்கள் பண்ணின பெரிய ஊழியம் தோட்ட வார்த்தையில் அதுதான். இந்த 3 வருஷத்தில் தோட்ட வார்த்தை ஒன்றும் இல்லாமல், அதாவது குடும்பங்களை ஒன்றும் இல்லாமல் சுக்கு நூறாக்குனீங்க. பணம் இருந்தும் எந்த வேலையும் செய்யாமல் கமிட்டியை பிளாக் பண்ணி வச்சிங்க. இது மட்டும்தான் உங்களுடைய இந்த 3 வருஷம் மாறுதட்டி சொல்லக்கூடிய விஷயங்கள். நான் இப்படி தான் பிடிச்சி வச்சுருந்தேன் தோட்ட வார்த்தை ஒன்றும் செய்ய விடாமல், அப்படி தானே? அதான் சார், அதுதான் உங்கள் சாதனை. இந்த 3 வருஷம் தோட்ட வார்த்தையில் எந்த டெவலப்மெண்ட்ஸ் நடக்காமல் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு பேர் மட்டும் வரணுங்கிறது மட்டும்தான் உங்கள் சாதனை இந்த 3 வருஷம். அதை விட்டுட்டு 30,000 இருந்தது நான் 18 லட்ச ரூபா பேலன்ஸ் வச்சுருக்கேன்னு சொல்லலாம் சாதனை கிடையாது சார். அதெல்லாம் சாதனை இருந்த முட்டாளுகளுக்கான சாதனை. அது உங்களுக்கு 18 லட்ச ரூபா இருக்குன்னா நீங்கள் 3 வருஷத்தில் ப்ராஜெக்டை முடிச்சிருக்கணும். ஏன் ஒரு ப்ராஜெக்ட் போட்டு முடிக்க முடியாது உங்களுக்கு? நீங்கள் அப்படி போட்டு முடிச்சிங்கன்னா கமிட்டி நல்ல பேர் வாங்கிடும் சார். கமிட்டி பேர் வாங்காமல் போகுது. நீங்கள் அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ரைட்ஸும் இல்லை சார். 18 லட்ச ரூபா கொண்டு வச்சுருக்கேன் சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ஒரு பில்டிங் வேலையை முடிச்சுட்டு ஒரு பாஸ்டர் போகிறாரு, அவர் ஒன்றும் சொல்லாமல் போகிறாரு. எத்தனை கோடி வேலை நடந்திருக்கு, அவரே ஒன்றும் சொல்லாமல் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாரு. சும்மா அந்த தோட்டவாரம் சர்ச்சை உருப்படாமல் ஆக்கிட்டு மாறுதட்டின்னு நடக்கிறீங்களா? கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் கிடையாது உங்களுக்குலாம். இதுதான் சார் உங்கள் ஃபெயிலியர். என்னைக்கு நான் என்கிற அகம்பாவத்தை விடுறீங்களோ அன்னை சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன வேணால் சொல்லிட்டு போங்க. உங்கள் ஊழியத்தளவு எனக்கு வயசு இல்லைன்னு சொன்னாலும் சரி தான், இவன் பைத்தியம்னு சொன்னாலும் சரி தான், நான் எனக்கு மனசில் பட்டதை நான் சொல்லத்தான் செய்வேன். நீங்கள் பண்ணுற தப்பு தப்பு தப்பு. சரியா? சரி, ஓகே, பை. ஏன்னு நீங்கள் என்ன தட்டினாலும் சரி, தட்டாமல் போனாலும் சரி, எங்கேயும் போய் தோட்ட வார்த்தையில் நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்லிட்டு நோ சான்ஸ். ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு தைரியமாக சொல்கிறதுக்குள்ள ஒரு அருகதையும் கிடையாது. ஏன்னா எந்த வேலையும் செய்யலை தோட்ட வார்த்தையில். நீங்கள் குடும்பத்தில் பிரிச்சிங்களே தவிர வேறு எந்த வேலையும் செய்யலை. உங்களுக்கு வேண்டப்பட்ட 2 பேர் பொறுப்பை கொடுத்தீங்க. அது அவங்களுக்கு வேணால் பயங்கரமாக இருக்கும். ஆனால் தோட்ட வார்த்தை அது அசிங்கமான வேலை. இத்தனை ஃபாஸ்டர்ஸ் உண்டு, என்னென்னமோ பாலிடிக்ஸ் உண்டு. எலெக்ஷன் நடத்தாமல் யாருமே பொறுப்பு கொடுத்தா கிடையாது. சரியா? குறிஞ்சு நிமிந்து பார்க்க முடியாமல் உங்களுக்கெல்லாம் ஆராதனை நின்றுட்டு சாதிச்சேன்னு சொல்கிறீங்களா? ஏன்னா காண முடியாத 30,000 18 லட்சம் ஆக்கிட்டேன்னு. ஏன்னா நீங்கள் என்ன மணி மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்க? இல்லைல்ல, மக்களை காணிக்க தானே நீங்கள் கொண்டோன்னு சொன்னீங்க. இல்லைல்ல, ஒரே இது பிளாட்டு வாங்குறதுக்கு அவங்கவுங்களாம் தந்தாங்க, பெஞ்சுக்கும் அவங்கவுங்க தான் தந்தாங்க இல்லையா? நீங்கள் போய் இருந்து எனக்கு 50,000 கொண்டா ஒரு பெஞ்சு செய்யணும் அப்படியா? இல்லைல்ல, சொல்லியிருப்பீங்க, சந்தோஷமாக செஞ்சாங்க.
அது உங்கள் இது கிடையாது. அதனால் தேவையில்லாமல் இந்த மாறத்தட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. போக சந்தோஷமாக போகிறதுக்குள்ள வழியை பாருங்கள். சரியா? தேவையில்லாமல் பேச வைக்காதீங்க. எனிவே, பாய்.